ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீடு கட்டிடுறாங்க, வாஸ்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீடு கட்டுவதற்கு முற்படுகிறார்கள், வீடை கட்டி முடிக்க முடியலை. நிறைய பேர் நில புலன்கள் வாங்குவதற்காக கையில் சேமிப்பு வைத்திருக்கிறாங்க, வாங்க முடியல, விரும்பியவாறு கிடைக்கல. நிறைய பேர் மனை வைத்திருக்கிறாங்க, பட் சட்ட சிக்கலில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வீடு வச்சுருப்பாங்க, பட் அதன் மூலம் வருமானம் இருக்கும்னு நினைப்பாங்க, பட் இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பாதித்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். அப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல மனை யோகா அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே சுக்கிரனுடைய பார்வை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அவருக்கு சுக்கிரனுடைய பார்வை இருந்தால் ரொம்ப வியாபார வீதி போன்ற சிறப்பான ஒரு இடத்துல இருப்பார். அதே போல் சூரியனுடைய தொடர்பு இருந்தால் அவருடைய வீடும் நிலமும் மெயின்லி அமையும். குருவினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல சதுரமனையாக ஆரோக்கியமான எவ்வித இடையூறுமற்ற மனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது கொடுக்கும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் செவ்வாயோடு அல்லது புதனோடு கேதுவோ சனியோ சேர்க்கை பெறும் பொழுது கட்டாயமாக அவருக்கு மனை ரீதியான பிரச்சனை, விரைவில் வீடு கட்ட முடியாத நிலைகள், இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது அதிகப்படுத்துது. அப்போ ஒரு வீட்டில் செவ்வாயினுடைய காரகம் பாதித்திருக்கிறது அப்படின்னா எதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இயற்கையிலேயே எறும்பு புற்று, எறும்புகளுடைய தன்மை அதிகமாக ஊடுருவினுச்சு அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுவதுமே வாடகை வீடு வாசத்துக்கு தகுதியானவர் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால் முடிந்தவரை வீட்டில் எறும்பு புற்றோ கரையான் புற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பை வழங்காதீர்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, செவ்வாய் பாதித்த மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வாகனங்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது ஏசியாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான பொருட்களுடைய தன்மை திடீர்னு உடையுது அல்லது அடிக்கடி பழுதாகுது அப்படின்னா அவ்வீட்டில் செவ்வாயினுடைய காரகத்துவம் பாதித்து இருக்கிறது அப்படின்றத நாம் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனையில் சரியாக செடிகள் வளரலை, பூச்செடிகள் வளரலை, எவ்வளோ பண்ணாலும் அது இறந்துடுது அப்படின்ற ஒரு தன்மை இருந்தால் அங்கே செவ்வாயினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த அறிகுறிலாம் எதற்கு அப்படின்னா, இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ளவர்களுடைய வீட்டிலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் சந்திப்பவருடைய வாழ்விலும் கடன் சுமை நீங்காது இருக்கும். அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலுமே அதை கடன் வாங்கி செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்கிறவருடைய வீட்டில்தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய தாழ்பால்கள் சரியாக இல்லை என்றால் கூட அங்கே செவ்வாயினுடைய பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம விடை பெறணும், நல்லா இருக்கணும், நல்ல மனை அமையணும். என்ன செய்யலாம்? பொதுவாக காலபுருஷனுடைய அமைப்பு படி பார்த்தீங்கன்னா கடக ராசி என்பது 4ஆம் இடம், மண் மனை சுகத்தை குறிப்பது. இந்த கடக ராசி அப்படின்றது எந்த கிரகம் அதில் உச்சம் அடையுதுன்னா குரு உச்சம் அடைகிறார், செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் என்பது, சந்திரன் ஆட்சி பெறுகிறார். இதை குறிக்கக்கூடிய கடகராசியினுடைய திருத்தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மனை சேர்க்கை ஏற்பட்டு வீடு தொடர்புடைய நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு, அதற்கு அடுத்தபடியாக குலசை முத்தாரம்மன் வழிபாடு, அதுக்கு அருகாமையில் ஒரே நேர்கோட்டில் அதற்கு அடுத்தபடியாக உவரி சுயம்புலிங்கம், இந்த 3 கோவிலுமே கடற்கரை கோவில், ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோவில். இதற்கு பூச நட்சத்திரத்திலேயோ செவ்வாய்க்கிழமையிலோ சென்று வந்தால் தடைப்பட்ட வீடு, வாஸ்து குறையுள்ள வீடு, அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் சுமையை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் அது நல்லபடியாக குறைச்சி நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றிவிடும். இது முதல் விஷயம். இரண்டாவது தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியினுடைய வழிபாட்டை ஆயில்ய நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது வீட்டில் குறிப்பாக வீடு மனை அமையக்கூடிய யோகத்தை அடிப்படையில் அவர் பெறுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளம் எனும் ஊரில், திருவள்ளம் என்பது கேரளா கிட்டத்தட்ட இருக்கிறது, இங்கே பரசுராம கஷேத்திரம், பரசுராமருடைய கோவில் இருக்கிறது. இந்த பரசுராமரை வழிபாடு செய்யும் பொழுதும் கட்டாயமாக அவர்களுக்கு மனை வசியம் ஏற்பட்டு வீடு விரைவில் கட்டக்கூடிய தன்மை, கட்டி முடிக்க முடியாத வீட்டை கூட சுபமாக கட்ட வேண்டிய நிர்பந்தத்தை அவர்களுடைய ஜனன அமைப்பு கொடுத்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வராகம். வராகம் அப்படின்னா பன்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பன்றி கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உடலில் எப்பொழுதுமே மண் ஒட்டிக்கிட்டே இருக்கும். மண் இல்லாமல் பன்றி இருக்காது. அப்போது அந்த வராகருடைய வழிபாட்டை அதிகப்படுத்தி கொண்டாலும் நமக்கு என்ன ஆகும்னா மனை சேர்க்கை அபரிமிதமாக ஏற்படும். இந்த வராகருடைய வழிபாட்டை நீங்கள் அவிட்டம் அல்லது சுவாதி அல்லது திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களை தொடர்பு படுத்தி நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட மனை பிரச்சனைகள் இருந்தாலும், கட்ட முடியாத நிலையில் எவ்வளவு வீடு இருந்தாலும், பயன்படுத்த முடியாத நிலையில் எவ்வளவு வீடு இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் காரகத்துவம் பாதித்து முயற்சியில் தோல்வியை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த பரிகாரம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது நான் அனுபவத்தில் பல நபர்களுக்கு சொல்லி இது வெற்றி அடைந்த ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரம். சரி, இப்போ ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து ரீதியான குறைகள் இருந்தால் வீடு கட்டுவது தடைப்படுமா அப்படின்னா கட்டாயமாக தடைப்படும். அதே போல வாஸ்துப்படி வீடு அமைத்தும் நல்லா இல்லாததற்கான காரணத்தையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். யாருடைய வீட்டில் பொதுவாக தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய ஆக்னேய மூலையில் செப்டிக் டேங்க் என்று சொல்லக்கூடிய கழிவுநீர் தொட்டியோ, அதே போல வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் நிறைய பேர் வடக்கு வாசல் உள்ள வீட்டில் உள்ள நபர்கள் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. வடமேற்கு பகுதியில் வெளி கழிவறையை அமைச்சு வீட்டோடு அட்டாச் பண்ணி அந்த பகுதியை தனியாக வளர்த்த வரும் வீட்டிலையும் இந்த செவ்வாய் பாதிப்பு, கடன் சுமை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து அவ்வீடு சென்ற பிறகு அவர் வளர்ச்சியற்ற மனநிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை அது அதிகப்படுத்துகிறது. அப்போது இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆலய வழிபாடெல்லாம் நீங்கள் இயற்கையாக செய்யும் பொழுதும் நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி வீட்டில் வடமேற்கு தென்கிழக்கு சார்ந்த பகுதி பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நீங்கள் அடிப்படையில் பார்க்கலாம். அடிப்படையில் மனை ரீதியான உயர்வை பெறுவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். அதே போல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் வாஸ்து ரீதியான பிரச்சனை ஏதோ இருக்குது அப்படின்னா கட்டாயமாக 100% வாஸ்துப்படி மாற்றணுன்றது தான் என்னுடைய அமைப்பு. சரி, மாற்றத்துக்கான வழி வேணுன்றவங்க நல்லெண்ணெயில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ இது எல்லாம் கலந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இதனுடைய முழு பலனை அடைவீர்கள். வெற்றிகரமான ஒரு வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கும். மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக உலாவில் சிறந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.